வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். ஹாப்பி பக்ரீத் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் ஆட் செஞ்சு ஹீட் ஆன பிறகு நம்ம பச்சை மிளகாய் ஆட் செஞ்சுக்கலாம். நான் நடுவில் கட் பண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போடாதீங்க. என்னென்ன பாருங்கள், கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் செஞ்சுக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா பொங்கல் வித் ஆனியன் தக்காளி சாம்பார். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக பாருங்கள், ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க. இந்த சாம்பார் நீங்கள் குயிக்காக ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி செஞ்சிடலாம். ஆனியன் தக்காளி சாம்பார். தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூளை ஆட் செஞ்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் சாம்பார் தூள் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி ரெசிப்பியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள் சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் தக்காளி எல்லாமே. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் செஞ்சுக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா சாம்பார் தூளும் ஆட் செஞ்சுக்கோங்க. எது வேணுமோ அதை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பொங்கலுக்காக பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக வேக வச்சுட்டேன் சாம்பாருக்காக. பாருங்கள், இப்போது பருப்பை ஆட் செஞ்சுக்கலாம். ஹெம்மியான டேஸ்டான இன்ஸ்டன்ட் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ப்ரிப்பேர் செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்கு புளி சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பருப்பு கலந்து. பாசி பருப்பு சாம்பார் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் செஞ்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஆட் செஞ்சுருக்கேன். கடுகு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். வெந்தயம், உளுந்து கொஞ்சம். பாருங்க, உளுந்து 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான சாம்பார், நீங்கள் குயிக்காக ரெடி செஞ்சிடலாம்.
பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருந்தால் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இப்போது நம்ம இதில் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், சாம்பாரில் ஆட் செஞ்சுக்கினேன். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே கடாயில் ஆயில் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன். நம்ம பொங்கலுக்கு தேவையான ரவையை கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவையை. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் சாம்பாருக்கு, 1 டம்ளர் பொங்கலுக்கும் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போது அதே பவுலில் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவை நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் செஞ்சுக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொங்கலுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அதுக்காக. நீங்கள் ரவை போட்டால் தண்ணி நல்லா இழுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் ஜாஸ்தியாகவே ஆட் செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளேட் மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இப்போ ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நீங்கள் போடும்போது கெட்டி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் ரவையை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட் மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு ரவா பொங்கல். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கடாய் ஹீட்டானதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். பொங்கல் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நெய்யும் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜீரகம், மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
healthy and tasty breakfast ready ஆயிடுச்சு friends. பாருங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவா பொங்கல் ரெடி. என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்களோடு ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ரவா பொங்கல் வித் இன்ஸ்டன்ட் சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு ரவா பொங்கல். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.